Love English to learn English. Do it now, sometimes later becomes never. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம அதை இன்றைக்கே செய்யணும், இப்போவே செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்யணும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை செஞ்சுக்கலாம் அல்லது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னாலே அந்த செயலை நம்மளால் முழுமையாக செய்ய முடியாது. இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் டூ எங்கே யூஸ் பண்ணணும், டோன்ட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டஸ் அப்படிங்கிற வேர்டும் டசன்ட் அப்படிங்கிறதும் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நமக்கு ஒரு டாபிக் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன விஷயம், நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அங்கே ஹோட்டலில் போயிட்டு ஒரு பூரி செட்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அங்கே இருக்கிற வெயிட்டர் சொல்கிறாரு பூரி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ நம்ம என்ன யோசிப்போம், நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. நெக்ஸ்ட்டு சரி ஒரு பொங்கல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் சரின்ட்டு பொங்கலை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்க. இப்போது இந்த இடத்துல பூரி கிடைக்கல, ஸோ பூரிக்கு பதிலாக பொங்கல் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா. அது மாதிரி நவுன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெயர் சொல். நம்ம இன்ட்ரோ வீடியோலேயே அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பேன் நான். சப்போஸ் நமக்கு நவுனுக்கு பதிலாக சில வேர்ட்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரனவுன்ஸில் பர்சனல் ப்ரனவுன்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம பர்சனல் ப்ரனவுன்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட தமிழ் மீனிங் என்ன, எதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம். இப்போது பர்சனல் ப்ரனவுன்ஸில் 7 ப்ரனவுன்ஸ் இருக்குது பாருங்கள். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதில் ஐ, வி, யூ, தே அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷி, இட் இந்த 3 வேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். இதோட தமிழ் மீனிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம், வி அப்படின்னா நாம் நாங்கள். இது ரெண்டுத்துக்குமே நம்ம வி தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் யூ அப்படின்னா நீ நீங்கள், சிங்குலர் ப்ளூரல். இது ரெண்டுத்துக்குமே நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் தேனா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இது 4க்கும் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். டூ யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சில கொஷின்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோலையே பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் இதுவரை பார்க்கலைன்னா அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹீ, ஷி, இட். இது மட்டும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டென்சஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா டென்சஸ்லேயும் மேக்ஸிமம் இந்த ஹீ, ஷி, இட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ்லேருந்து ஹாவ் ஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாமே டிஃபர் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஹீ, ஷி, இட்னா சிங்குலர்னு மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. சிங்குலர் எஸ்ஸில் எண்டாகிற வேர்ட்ஸை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு டஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாத்துலேயுமே எஸ்ஸில் எண்டாகிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ஹீ, ஷி, இட்டை யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளான கொஷின்ஸ் நம்ம இந்த ஹீ, ஷி, இட்டை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டஸ் ஹீ அப்படின்னா என்னென்னா கிரானா. இப்போ நம்ம டூ யூ அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம், கிராயா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. அது மாதிரி இதில் டஸ் ஹீ அப்படின்னா கிரானா, செய்கிறானா, போகிறானா, வருகிறானா, குதிக்கிறானா அப்படின்னு யாராவது ஒரு பையனை நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம கிரானா யூஸ் பண்ணுவோம். டஸ் ஷீ அப்படின்னா கிராளா, செய்கிறாளா, போகிறாளா, வருகிறாளா. சேம் ஒன் கிராளா அப்படின்னு ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன் நான். டஸ் இட் அப்படின்னா கிரதா. இப்போ டஸ் இட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் 99% நம்ம நான் லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அக்ரிணை பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டஸ் இட் அப்படிங்கும்போது கிரதா, அது குதிக்கிறதா, அது ஓடுகிறதா அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரதா அப்படிங்கிறத ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது டஸ் ஹீ, டசன்ட் ஹீ இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது டஸ் ஹீ அப்படின்னா கிரானா அப்படிங்கிறது தான் மீனிங். டஸ் ஹீக்கு அப்படியே நெகட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம டசன்ட் ஹீன்னு யூஸ் பண்ணுவோம். டஸ் ப்ளஸ் நாட் டசன்ட்
அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டசன்ட் அப்படிங்கிறது. இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். டஸ் ஹீ கம். இப்போது உங்கள் ஃப்ரெண்டோ அல்லது யாரோ ஒருத்தரை பார்த்து அவன் வர்றானா, இப்போ ஒரு சினிமாவுக்கே போகிறீங்க, அவன் வர்றானா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு நம்ம டஸ் ஹீ கம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அவன் வருகிறானா. அதை அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு அவன் வரலையா, அவன் சினிமாவுக்கு வரலையா அப்படிங்கிறதுக்கு நம்ம டஸ்ன்ட் ஹீ கம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அவன் வரவில்லையா அப்படிங்கிறது அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஹீ கோ. இப்போது உங்கள் ஃப்ரெண்டோ அல்லது யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்க ஏதாவது ஒரு மதுரைக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா டஸ் ஹீ கோ, அவன் போகிறானா, அங்கே போகிறானா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அவன் போகிறானா. டஸ்ன்ட் ஹீ கோ, அவன் போகவில்லையா. அப்படியே இதுக்கான நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் அது. நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஹீ ப்ளே. அவன் விளையாடுகிறானா. இப்போ நீ விளையாடுறியா அப்படிங்கிறதுக்கு டூ யூ ப்ளே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி நீன்னு கேட்காம வேற ஒருத்தரை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம டஸ் ஹீ ப்ளே யூஸ் பண்ணலாம். அவன் விளையாடுகிறானா. டஸ்ன்ட் ஹீ ப்ளே அப்படின்னா அவன் விளையாடவில்லையா. யாராவது அங்கே விளையாடாமல் இருக்கிறாங்கன்னா நம்ம கேட்கலாம் அவன் விளையாடலையா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ன்ட் ஹீ ப்ளே அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் டஸ் ஹீ டெலிவர். அவன் வழங்குகிறானா. இப்போ ஒரு ஸ்விக்கிலேயே நீங்கள் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா டஸ் ஹீ டெலிவர், அவன் இதை கொண்டு போய் கொடுத்துட்றானா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் ஹீ டெலிவர், அவன் வழங்குகிறானா யூஸ் பண்ணலாம். டஸ்ன்ட் ஹீ டெலிவர், அவன் வழங்கவில்லையா. அப்படியே இதுக்கு அது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஹீ டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிக்கிறது, அதாவது ஒரு நல்லா இருக்கிற பொருளை அழிக்கிறது. டஸ் ஹீ டெஸ்ட்ராய், அவன் அழிக்கிறானா. டஸ்ன்ட் ஹீ டெஸ்ட்ராய், அவன் அழிக்கவில்லையா அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். டஸ் ஹீ என்ஜாய். ஏதாவது ஒரு ட்ரிப்போ ஒரு டூரோ போகிறீங்க, அப்போது அவன் என்ஜாய் பண்ணுறானா, அந்த டூரை என்ஜாய் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் ஹீ என்ஜாய், அவன் மகிழ்கிறானான்னு யூஸ் பண்ணலாம். டஸ்ன்ட் ஹீ என்ஜாய், இந்த சிச்சுவேஷன் அவன் என்ஜாய் பண்ணவே இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம டஸ்ன்ட் ஹீ என்ஜாய் யூஸ் பண்ணலாம். அவன் மகிழவில்லையா அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டஸ் ஹீ எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்ட் அப்படின்னா என்னென்னா எதிர்பார்க்கறது. நம்மக்கிட்ட இருந்து அவன் ஏதாவது எதிர்பார்க்குறானா. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, ஏதாவது எதிர்பார்க்குறானா. டஸ் ஹீ எக்ஸ்பெக்ட், அவன் ஏதாவது எதிர்பார்க்குறானா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். டஸ்ன்ட் ஹீ எக்ஸ்பெக்ட், அவன் எதிர்பார்க்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஹீ ஃபில். இப்போ ஒரு ஃபார்மோ ஏதோ ஒன்று ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவன் ஃபில் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் ஹீ ஃபில், அவன் நிரப்புகிறானா. டஸ்ன்ட் ஹீ ஃபில், அவன் நிரப்பவில்லையா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டஸ் ஹீ ஃபைண்ட். ஏதாவது ஒரு பொருளை ஒருத்தர் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறாங்கன்னா டஸ் ஹீ ஃபைண்ட், அவன் கண்டுபிடிக்கிறானா, தேடுறானா, தேடிட்டு இருக்கானா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். டஸ்ன்ட் ஹீ ஃபைண்ட் அப்படின்னா அவன் கண்டுபிடிக்கலையா, தேடவில்லையா அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டஸ் ஹீ ஃபினிஷ். இப்போது ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா டஸ் ஹீ ஃபினிஷ், அவன் முடிச்சிட்டானா, அவன் முடிச்சிட்ருக்கானா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். டஸ் ஹீ ஃபினிஷ், அவன் முடிக்கிறானா. டஸ்ன்ட் ஹீ ஃபினிஷ், அவன் முடிக்கலையா, அவன் இன்னும் முடிக்காம தான் இருக்கானா அப்படிங்கிறதுக்கு டஸ்ன்ட் ஹீ ஃபினிஷ், அவன் முடிக்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ் ஷீ. டஸ் ஷீ அப்படின்னா என்னென்னா அப்படியே ஹீ அப்படின்னா அவன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஷீ அப்படின்னா அவள் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராலா, இதுக்கு நெகட்டிவ் தான் டஸ்ன்ட் ஷீ. டஸ்ன்ட் ஷீ அப்படின்னா வில்லையா. சேம் ஒன். இப்போது டஸ்ன்ட் ஹீ ஆகட்டும், டஸ்ன்ட் ஷீ ஆகட்டும், டஸ்ன்ட் இட், இது மூணுமே வில்லையா அப்படிங்கிற மீனிங் தான் வரும். அவன், அவள், அது அப்படிங்கிறத நம்ம ஹீ, ஷீ, இட் இந்த மூணு வேர்ட்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி எண்டாகிறது எல்லாமே செய்யவில்லையா, போகவில்லையா, வரவில்லையா அப்படியே தான் முடியும். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டஸ் ஷீ கிவ். டஸ் ஷீ கிவ், அவள் கொடுக்கிறாளா. ஏதாவது ஒரு பொருளை ஒரு பொண்ணு கொடுத்துட்ருக்குன்னா அவள் கொடுக்கிறாளா. டஸ் ஷீ கிவ். டஸ்ன்ட் ஷீ கிவ், அவள் கொடுக்கவில்லையா அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டஸ் ஷீ க்ரோ. க்ரோனா வளர்றது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் நல்லாவே ஹைட் ஆயிடுச்சுன்னா புதுசாக பார்க்குறப்போ நம்ம சொல்லலாம் டஸ் ஷீ க்ரோ, அவள் வளர்கிறாளா. டஸ்ன்ட் ஷீ க்ரோ, அவள் வளரவில்லையா. டஸ் ஷீ ஹெல்ப், அவள் உதவுகிறாளா. நமக்கு யாராவது ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா டஸ் ஷீ ஹெல்ப், அவள் உதவுகிறாளா அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஹெல்ப் எதுவும் பண்ணலை எந்த சுச்சுவேஷன்லையும்னா டஸ்ன்ட் ஷீ ஹெல்ப், நீ அங்கே போனையா, அவள் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலையா, டஸ்ன்ட் ஷீ ஹெல்ப் அப்படின்றதுக்கு நம்ம அவள் உதவவில்லையாங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டஸ் ஷீ கெஸ்.
நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறோம், அப்போ வந்துட்டு அவங்க அதை கெஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு டஸ் ஷி கெஸ், அவள் யூகிக்கிறாளா, இது என்ன விஷயங்கிறத அவள் கெஸ் பண்ணிட்டாளான்னு கேட்கலாம். டசன்ட் ஷி கெஸ், அவள் யூகிக்கவில்லையா. நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஷி ஹியர், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவள் கேட்குறாளா அப்படிங்கிறதுக்கு டஸ் ஷி ஹியர் யூஸ் பண்ணலாம். டசன்ட் ஷி ஹியர் அப்படின்னா அவள் கேட்கவில்லையா, நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க கேட்கலையா அப்படிங்கிறதுக்கு டசன்ட் ஷி ஹியர் யூஸ் பண்ணலாம். டஸ் ஷி ஹெசிடேட், ஹெசிடேட் அப்படின்னா என்னென்னா நம்ம தயங்குறது, எந்த ஒரு செயலை இப்போ பேசுகிறதுக்கு நம்ம தயங்குறோன்னா இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, அப்போ கேட்கலாம் டஸ் ஷி ஹெசிடேட், அவள் பேசுறதுக்கு தயங்குகிறாளா அப்படின்னு. டசன்ட் ஷி ஹெசிடேட், அவள் தயங்கவில்லையா, அவள் தயங்கலையா அப்படிங்கிறதுக்கு நம்ம டசன்ட் ஷி ஹெசிடேட் யூஸ் பண்ணலாம். இப்போது லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது, டஸ் ஷி லாஃப் அப்படின்னா அவள் சிரிக்கிறாளா. டசன்ட் ஷி லாஃப், அவள் சிரிக்கவில்லையா. நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஷி இக்னோர், இக்னோர் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணுறீங்களா, புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ டஸ் ஷி இக்னோர், அவள் புறக்கணிக்கிறாளா, அவள் புறக்கணிக்கவில்லையா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டஸ் ஷி இன்ட்ரடியூஸ், இப்போ நம்ம வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறோன்னா டஸ் ஷி இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லலாம். டசன்ட் ஷி இன்ட்ரடியூஸ், அவங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலையா அப்படின்னா டசன்ட் ஷி இன்ட்ரடியூஸ் சொல்லலாம். டஸ் ஷி விஷ் அப்படின்னா விரும்புறதுன்னு அர்த்தம். ஓகே, டஸ் ஷி விஷ் அப்படின்னா அவள் விரும்புகிறாளா. டசன்ட் ஷி விஷ் அப்படின்னா அவள் விரும்பவில்லையா அப்படிங்கிறது அதோட மீனிங். இப்போது டஸ் இட், டசன்ட் இட், இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டஸ் இட் அப்படின்னா கிறதா அப்படிங்கிறது மீனிங், டசன்ட் இட் அப்படின்னா வில்லையா அப்படிங்கிறது மீனிங். இப்போது டஸ் இட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், நான் லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், சில சமயங்களில் அக்ரிணை பொருட்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டஸ் இட் ஜம்ப், ஏதாவது ஒரு பூனையை பார்த்து அது ஜம்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்குறோன்னா அது குதிக்கிறதா. டசன்ட் இட் ஜம்ப் அப்படின்னா அது குதிக்கவில்லையா அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் டஸ் இட் கிக், உதைக்கிறதா. இப்போ ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாடை கூட அது உதைக்குதா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அது உதைக்கிறதா. டசன்ட் இட் கிக் அப்படின்னா அது உதைக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். டஸ் இட் லுக், அது பார்க்கிறதா. டசன்ட் இட் லுக், அது பார்க்கவில்லையா. நெக்ஸ்ட் ஒன் டஸ் இட் மெல்ட், மெல்ட் அப்படின்னா உருகிறதுன்னு அர்த்தம். இப்போ மெல்ட்டுங்கிறது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐஸ் கட்டி இருக்குது அப்படின்னா அது உருகுதா அப்படின்னு, நெய் உருகுதா அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது உருகுகிறதா. டசன்ட் இட் மெல்ட், அது உருகலையா, அப்படியே தான் இருக்கா அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டஸ் இட் மூவ், மூவ்ங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். அது நகர்கிறதா. டசன்ட் இட் மூவ், அது நகரவில்லையா. நெக்ஸ்ட் ஒன் டஸ் இட் ஓப்பன், ஏதோ ஒரு பாக்ஸோ எதுவோ இது ஓப்பன் ஆகுதா அப்படின்னு கேட்குறோன்னா டஸ் இட் ஓப்பன் யூஸ் பண்ணலாம். அது திறக்கிறதா. டசன்ட் இட் ஓப்பன், அது திறக்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஃப்ரீஸ், ஃப்ரீஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உறையிறது. உங்களுக்கே தெரியும், தண்ணியை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோன்னா அது உறைஞ்சி பனிக்கட்டியாக மாறிடும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். டஸ் இட் ஃப்ரீஸ், டசன்ட் இட் ஃப்ரீஸ், அது உறையவில்லையா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் டஸ் இட் ஃப்ளை, இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பறந்துட்டுருக்குன்னா அது பறக்குதா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். டஸ் இட் ஃப்ளை, அது பறக்கிறதா. டசன்ட் இட் ஃப்ளை, அது பறக்கவில்லையா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டஸ் இட் ப்ரொடியூஸ், ப்ரொடியூஸ் அப்படின்னா உருவாக்குறதுன்னு அர்த்தம். ஏதாவது மெஷின்ஸ் எல்லாம் சில பொருட்களை உருவாக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். டஸ் இட் ப்ரொடியூஸ் அப்படின்னா அது உற்பத்தி செய்கிறதா, அது உற்பத்தி செய்யவில்லையா அப்படி, இதுக்கான நெகட்டிவ் சென்டென்ஸ் அது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டஸ் இட் ரன், அது ஓடுகிறதா. இது எதுக்கு வேணாலும் கேட்கலாம், சிங்கம் புலி இப்படி நீங்கள் எந்த அனிமல்ஸ்க்கு வேணாலும் கேட்கலாம். கேட்டிங்கன்னா அது ஓடுகிறதா. அது இல்லாமல் மெஷின்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஓடவில்லையா அப்படின்னா டசன்ட் இட் ரன் அப்படின்னா அது ஓடவில்லையா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். டஸ் ஹீ எங்கே யூஸ் பண்ணணும், டஸ் ஷீ எங்கே யூஸ் பண்ணணும், டஸ் இட் எங்கே யூஸ் பண்ணணும்னு. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு, அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டூ யூனா என்ன, டோன்ட் யூனா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்மளால் எவ்வளவு கொஷின்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதுவரை டூ, டோன்ட், டஸ், டசன்ட் இந்த 4 வேர்ட்ஸுக்குமான மீனிங்ஸ் என்ன, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டதோடு அப்படியே விட்டுறலாமா? இல்லை, அப்படியே விடக்கூடாது. நம்ம நிறைய
சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணி அந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் வீட்டில் அம்மா அப்பா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களுக்குள்ளேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சில்ட்ரன் இருக்காங்கன்னா அவங்க கூடயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்படி சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணணும் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஒரே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்குறேன். இந்த டேப்லர் காலமை யூஸ் பண்ணியே உங்களால் எவ்வளவு சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இப்போ சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஐ அப்படின்னா நானுன்னு உங்களுக்கு தெரியும். டூ அப்படிங்கிற வேர்டு வந்து ஐ, வி, யூ, தே இந்த 4 வேர்ட்ஸோட யூஸ் பண்ணுவோம். டஸ் அப்படிங்கிறத ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது டூ, ஐ, லைக் இது வந்து 10 வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ் 10 கொடுத்துருக்குறேன். இந்த வேர்ப்ஸுக்கான தமிழ் மீனிங்ஸும் இதிலேயே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம், கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணலாம். Do I like? நான் விரும்புகிறேனா? Do I clean? நான் சுத்தம் செய்கிறேனா? Do I sleep? நான் தூங்குகிறேனா? Do I walk? நான் நடக்கிறேனா? Do I climb? நான் ஏறுகிறேனா? Do I share? நான் பகிர்கிறேனா? இதே மாதிரி நீங்கள் இந்த 10 வேர்ட்ஸுக்குமே இதுக்கு மட்டுமே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணுங்கள். வி அப்படின்னா நாம்னு அர்த்தம். Do we like? நாம் விரும்புகிறோமா? நாம் விரும்புகிறோமா அல்லது நாங்கள் விரும்புகிறோமா அப்படின்னு நீங்களே அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டூ யூ லைக், நீ விரும்புகிறாயா, கிராயா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நீ விரும்புகிறாயா. டூ தே லைக், டூ தே லைக் அவர்கள் விரும்புகிறார்களா. ஸோ இந்த ஒரு டூவை மட்டும் யூஸ் பண்ணி ஐ, வி, யூ, தே யூஸ் பண்ணி இந்த ஒரு வேர்புக்கு மட்டுமே நம்ம இத்தனை சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். அது மாதிரி இந்த எல்லா வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னுக்க இதில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க. இப்போ அதே மாதிரி தான் டஸ் ஹீ அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். டஸ் ஹீ லைக், டஸ் ஹீ லைக் அவன் விரும்புகிறானா, கிரானா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. டஸ் ஷீ லைக் அவள் விரும்புகிறாளா, டஸ் இட் லைக் அது விரும்புகிறதா. ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான், இந்த வேர்பை ஃபுல்லாக இதோட நீங்கள் ஆட் பண்ணி சென்டென்சஸாக க்ரியேட் பண்ணணும், விச் மீன்ஸ் கொஷின்ஸாக க்ரியேட் பண்ணணும். இந்த ஒரு டேப்லர் காலமை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் 140 கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். டூ டஸ்க்கு மட்டும் 70 கொஷின்ஸ் ப்ளஸ் டோன்ட் டசன்ட் அதுக்கு ஒரு 70 கொஷின்ஸ், 140 கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போது இது இல்லாமல் இந்த வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ் இதெல்லாம், இந்த வேர்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே ஒரு 25 வேர்ப்ஸ் கொடுத்துருந்தேன். நான் டூ யூ, டோன்ட் யூ பற்றி நடத்தும் போதே ஒரு 25 வேர்ப்ஸ் கொடுத்துருந்தேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த வீடியோலையும் அதே வேர்ப்ஸை கொடுத்துருக்கேன். இந்த வேர்ப்ஸையும் நீங்கள் அதே மாதிரி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம். அப்போ 10 வேர்ப்ஸ்க்கே உங்களால் 140 கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது. ப்ளஸ் 25 வேர்ப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பாருங்கள். எழுதிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கிலீஷில் பேச முடியும். இப்போது நிறைய ஓன் கொஷின்ஸ் நீங்களாகவே க்ரியேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நிறைய கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த கொஷின்ஸ் எல்லாம் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஸோ நம்மளுடைய வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது என்னால் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆல் த பெஸ்ட்.